அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேதசாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா. இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சீலம் வரும். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். 26/4/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுஷ மகோத்சவம் வருது. காலத்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ஆவந்தி ஹோமம், நட்சத்திர ஹோமம், ஆயுஷ ஹோமம், ஸ்ரீ காத்தியாயினி ஹோமம், ஸ்ரீ மத்ஸ்ய மந்திர ஹோமம், ஸ்ரீ சதருத்ர ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது. சைதாப்பேட்டையில பார்சன் காலனி நடக்கிறது. காத்தியாயினி ஹோமம் இது புதுசா இருக்கும், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். புது பேரா இருக்கும் காத்தியாயினி ஹோமம்ங்கிறது. கல்யாணம் ஆகாத பொண்களுக்காக உள்ளது. கல்யாணம் ஆகாத பொண்கள்லாம் நம்பால பிரார்த்தனை பண்ணிட்டா சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் உள்ளது. குழந்தை பிறக்கலை அப்படிலாம் நம்பால பிரார்த்தனை பண்ணிட்டேலாம் காலத்தில் கல்யாணம் ஆகும், காலத்தில் குழந்தை பிறக்கும், நல்லா சந்தான பிராப்தி கிடைக்கும். எல்லாரும் காத்தியாயம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஹோமத்தை கலந்துட்டெல்லாம் கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறதுலாம் நடக்கும். மத்ஸ்ய மந்திர ஹோமம் அனுஷ மகோத்சவம் முடிஞ்ச 2 நாளில் மத்ஸ்ய ஜெயந்தின்னு வருது. தசாவதாரத்தில் உள்ள முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இந்த மீன் ரூபமாக இருப்பார் சுவாமி. அதான் பெருமாளை உத்தேசம் பண்ணி நடக்கிறது. இது மத்ஸ்ய மந்திர ஹோமம். சர்வ சம்பத்தும் கிடைக்கும் இந்த மத்ஸ்ய மந்திரத்தினால. ஸ்ரீ சதருத்ர ஹோமம், எல்லாரும் ருத்ர ஹோமம் கேள்விப்பட்டு, இது சதருத்ர ஹோமம்னு ருத்ரத்தில் உள்ள ஒரு மந்திரத்தினால பண்ணக்கூடிய ஹோமம். இந்த மந்திரத்தினால கிடைக்காத நன்மைகள் கிடையாது, அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தினால. மனசுல எதை பிரார்த்தனை பண்ணி நீங்க இது பண்றாலோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நடக்கும். அதுக்குள்ள ஹோமம் தான் சதருத்ர ஹோமம்னு சொல்லக்கூடியது. இந்த விசேஷமான ஹோமங்கள்லாம் நடக்கிறது. ஹோமங்கள்லாம் முடிச்சோம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாம் நடக்கிறது. அன்னதானமும் நடக்கிறது. எல்லாரும் கலந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும். பிரிவால பிரார்த்தனை நினைக்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம்.